தண்ணி வரும்போது நடுத்தர குடும்ப வர்க்கத்தினர் சின்டெக்ஸ் டேங்க்லயோ இல்ல டேங்க்லயோ வந்து குடிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 8-10 நாள் தண்ணி வந்து இருக்குது. ஆனா இது வந்து தினசரி கூலி வேலை செய்யக்கூடிய ஆளு கிட்டத்தட்ட இந்த 5 குடத்துக்கு மேல அவங்க கிட்ட எந்த டேங்க் வசதியோ இல்ல சின்டெக்ஸ் டேங்க் வசதியோ இல்ல நம்ம சம்பு கட்டுறோம் அந்த மாதிரி வசதியோ அவங்க கிட்ட இல்ல. தினசரி அவங்க கூலி வேலை செய்யற ஆளு தினசரி 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை 5 குடம் பிடிச்சா அதே யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி இல்ல நடுத்தர வரைக்கும் தண்ணி சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட வசதி கிடையாது. அவங்க கிட்ட வசதி இல்லை. தப்பு கட்டி ஆனால் தண்ணி சேமிச்சுருந்தா நீங்கள் அவங்க யார் நீங்கள் அடையாளம் காட்டிங்க ஒரு வழியாக நான் எப்படி அமைச்சு என்ன நான் பார்க்க சொல்லி அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு போய் சேராது. நீங்கள் அடையாளம் காட்டி இந்த வீட்டில் பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உடனடியாக நான் பார்க்க சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தண்ணி உடனடியாக என்னன்றதை பார்த்து சரி பண்ணிட்டு இங்கே பம்பிங் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் எல்லாருமே பம்பிங் பண்ணுறாங்க. இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி போகிறது சென்னையில தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது சென்னையில தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது ஜோலார்பேட்டை ட்ரெயின் மூலியமா போனா வரலாறு இருக்குது. வாணியம்படிக்கு எங்களுக்கு 1வது வார்டுல ராமாயத்தோப்புலயோ இல்ல கொடாஞ்சிலையோ அந்த தண்ணி வசதி டிராக்டர் மூலியமா விநியோகம் செஞ்சு தரணும். உடனடியா நகராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஏஐ வர சொல்லுங்க இல்ல எம்ஓ வர சொல்லுங்க. ஏஐ வர சொல்லுங்க. டிராக்டர் மூலமா தண்ணி விநியோகம் பண்ணுங்க. தண்ணி தண்ணி வர்ற வரைக்கும் எங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி அத்தியாவசியம் முக்கியமா தண்ணி தான். தண்ணி பற்றாக்குறை. அது போக ஒரு கல்வெட்டு ஒன்று ரொம்ப டேமேஜ் எங்கள் வார்டு 24 பஷீராபாத், அது ரோஷன் நகர். அது போக வார்டில் கல்வெட்டு உடஞ்சி ஆபத்தான நிலையில் இருக்குது. அது போக இரவில் அடிக்கடி மின்வெட்டு ஆகுது. அந்த மின்வெட்டு ஒரு தேதி விட்டு ஒரு தேதி மாறினா அதுக்கு உண்டான அபராதம் போடுறாங்க. அந்த அபராதம் முதல்ல தடை செய்யணும். 150 ரூபாய் அபராதம் வாங்குறாங்க மின்சாரத்துறையில். அதாவது அந்த லேட் ஃபீஸ் கட்டினால் தாமதமாக கட்டினால் கிட்டத்தட்ட 150 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து மின்வெட்டு வருது. இதுக்கு நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் என்ன மின்சாரத்துறை மேலே நாங்கள் அபராதம் கேட்டால் என்ன நிலம் ஆகுது அரசுக்கு? இது உடனே பதில் சொல்லணும். எங்களுக்கு இப்போ தண்ணி வேணும். தண்ணி வசதி எங்களுக்கு பண்ணி தரணும். கிட்டத்தட்ட இங்கே சென்னையில் தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது இங்கேருந்து ஜோலார்பேட்டில் ட்ரெயினில் போன வரலாறுலாம் இருக்குது வாணியம்படியில். இப்போ பக்கத்தில் இருக்கிற 1வது வார்டில் ராமாயத்தோப்பில் போதிய அளவு தண்ணி இருக்குது. அது டிராக்டர் மூலியமாவோ இல்லை உடனடியாக எங்களுக்கு எங்கள் வார்டு மாத்திரம் இல்லை 36 வார்டில் தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அது நகராட்சி நிர்வாகத்துறை அது உடனே முடிவு எடுத்து எங்கள் வார்டு பொதுமக்களுக்கு உடனடியாக தண்ணீர் பற்றாக்குறையை நீக்கணும். நாங்கள் வார்டு என்னுடைய பேர் நகரமன்ற உறுப்பினர் கலீம் பாஷா, வார்டு நம்பர் 24 பஷீராபாத் அடுத்த ரோஷன் நகர். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.